அன்பர்களுக்கு வணக்கம். வணக்கம். இன்றைக்கி ஒரு மிக முக்கியமான ஒரு இதில் வந்து சந்திச்சிருக்கோம் நானும் ஜிஎஸ்னும். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, இப்போ கார் வாங்கும்போது நிறைய பேர் கேட்டிருக்காங்க, என்னென்ன டிப்ஸ் சொல்லுங்கள், எப்படி வாங்குறது, ஏது வாங்குறது அப்படிங்கிற விஷயம். முதல் கார் வாங்குறவங்களுக்காகட்டும், இல்லை கார் வச்சுருக்கிறவங்க அடுத்த கார் அப்கிரேட் ஆகிறவங்களுக்கு, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒரு டிப்ஸு, ஒரு ஐடியா அப்படின்னு சொல்லலாம். அதோட ரொம்ப மிக முக்கியமான விஷயம் இன்சூரன்ஸ் பற்றி, அதை பற்றி நம்ம வரலாம். சரி, ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்டிங் நம்ம இதை பேசிடுவோம். சரி, இப்போ நம்ம புது கார் வாங்குறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன தீர்மானம் பண்ணுவோம்? அதாவது காரை பொறுத்த வரைக்கும் நமக்கான காரா அப்படின்றத மட்டும் தீர்மானம் பண்ணுங்கள். அடுத்தவங்களுக்கான காரான அதை தீர்மானம் பண்ணிடாதீங்க. பக்கத்து வீட்டுக்கார எஸ்யூவி வாங்கிட்டா, 7 சீட்டர் வாங்கிட்டா நம்மளும் வாங்கணும். எல்லாத்துக்கும் என்னன்னா, எல்லாத்துக்குமே ஒரு கனவு கார்னு ஒன்று இருக்குங்க, ட்ரீம் கார்னு ஒன்று இருக்கும். ஆனால் நம்ம குடும்பத்துக்கான ப்ராக்டிக்கல் கார்னு ஒன்று இருக்கும். கண்டிப்பாங்க. அப்போது அந்த ட்ரீம் காரை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு, அதாவது பட்ஜெட்டுக்குள்ளே வரலன்னா, அப்படி இல்லைன்னா ப்ராக்டிக்கல் காராக ப்ராக்டிக்கல் கார் தான் ஃபஸ்ட்டு வாங்கணும். குடும்பத்துக்கு ஏற்ற கார் தான் வாங்கணும். ஃபஸ்ட்டு விஷயம் இதுதான் மிக முக்கியமாக. ரெண்டாவது விஷயம் நல்லா நோட் பண்ணிங்க, பட்ஜெட். என்றைக்குமே நானே எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பேன், நிறைய வீடியோக்குள்ளே சொல்லியிருப்பேன், பட் இருந்தாலும் சொல்லிடுறேன். நான் ஒரு 6 லட்சம் ரூபா பட்ஜெட்டில் வேகனார் வாங்கலான்ட்டு போனேன். சரி, எங்கள் அம்மா கார் இல்லையே, எங்கள் அம்மா கார் கேட்டுச்சுன்னு கடைசியில் பெட்ரோல் வண்டி ஸ்விஃப்ட்டுக்கு 7 ரூபாய்க்கு போய், அதுக்கப்புறம் டீசல் வண்டிக்கு போய் 8 ரூபாய்க்கு, அதுக்கப்புறம் அதில் ஜட்டி மாடல் போய், ஆமாம் பெருசாவெல்லாம் போயிருந்தேன். அதெல்லாம் 10 லட்சம் ரூபாய்க்கு மேலே போயிருக்கு பட்ஜெட்டு. அதான் ஆசைகள் வந்துகிட்டே இருந்தது மைண்டில். அப்புறம் கடைசி நேரத்தில் சரி ஓகே ஜட்டியோடு நிப்பாட்டிலான்னு சொல்லி கடைசியில் பார்த்தா 9.25 லட்சம் ரூபா, 9 லட்சம் தாண்டிடுச்சு. அது மாதிரி நான் ஒரு 6 லட்சம் பார்க்க போய் நானே எல்லோரும் சொல்லி நானே ஒரு 9 லட்சம் வரும்போது, நீங்கள் முதல் பட்ஜெட் ஃபிக்ஸ் பண்ணிங்க. 6 to 6.5 அந்த ரேட்டுக்கு மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிங்க. இல்லை 8 to 8.5 அதுக்கு மட்டும் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். 10 ரூபாய்க்கு ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஒரு 50 ரூபாய்க்கு முன்பின் பாருங்கள். அதுக்காக நீங்கள் 10 ரூபா பட்ஜெட்டுக்கு நீங்கள் ஒரு ஃப்ரான்ஸுக்கு ஐடியா போயிட்டு வேறு யாராவது ஐடியா கொடுத்து டக்குன்னு அப்படியே நீங்கள் ஹேரியரோ அந்த மிட் சைஸ்குள்ளே போயிட்டாங்கன்னா, ஐரைடரோ, ஸ்கார்பியோ, 10 லட்ச ரூபா பட்ஜெட்டுங்கிறது 11 லட்சமாக மாறலாம். பட் ஒரு 15 லட்சம் 18 லட்சம் ரொம்ப ஜாஸ்தியாக போயிடுச்சுன்னா மாறிடும். அதுக்கப்புறம் எந்த காரை தேர்ந்தெடுக்கிறது, பெட்ரோலா, டீசலா, சிஎன்ஜியா, இவியா, அதுக்கு ஒரு ஐடியா சொல்லுங்கள். அதாவது இன்னைக்கு தேதியில் வந்து பார்த்தீங்கன்னா, பெட்ரோல் எப்படின்னு எடுக்கிறாங்கன்னா ஓட்டம் கம்மியாக இருக்கும். அதாவது அக்கேஷனலாக எடுக்க போகிறேன், ஒரு 10 வருஷம் 15 வருஷத்துக்கு உழைப்பு கொடுக்கணும், ஒரு மாதத்துக்கே ஒரு 500 கிலோமீட்டர் தான் ஓடுவேன்னா பெட்ரோல் தாராளமாக போகலாம். ஈவி பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி நம்ம ஒரு டேட்டாவே எடுத்து பார்த்தோம்னா, இந்த 300 கிலோமீட்டர் 400 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச் ரெகுலராக போகிறோங்கிறது ரொம்ப கம்மிங்க. ஒரு மாதத்துக்கு 2 ட்ரிப் தான் 300 கிலோமீட்டர் 400 கிலோமீட்டர் போகும். மீதி எல்லாமே லோக்கல் சுற்று வரக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்கும். 100 கிலோமீட்டர் 200 கிலோமீட்டர். இன்றைக்கி நீங்கள் நெக்ஸான் ஈவின்னு எடுத்திங்கன்னா கூட அந்த விஷயத்தை பூர்த்தி செய்யும். அப்படிங்கும்போது முதலையாவது ஈவி மேலே பயம் இருந்தது, இப்போ ஈவி மேலே அந்த பயம் கிடையாது. அப்படிங்கும்போது லோக்கலில் ஓட்டம் அதிகமாக இருக்குது. எனக்கு ஒரு மாதத்துக்கே 4000 கிலோமீட்டர் கிட்ட ஓடும் அப்படின்னா, வீட்டில் எனக்கு சார்ஜிங் இருக்குது அப்படின்னா டெஃபினட்டாக எல்லாத்தை விடவும் மிச்சப்படுத்தும். அது மேலே சோலார் ஓட்டம் அதை விட மிச்சம். வெளியில் பப்ளிக் சார்ஜிங் ஸ்டேஷன் வந்து எப்போ அத்தியாவசியம் மட்டும் பயன்படுத்திக்கணும். அப்படி பண்ணால் தான் மிச்சம். அது இல்லாமல் எனக்கு மிச்சப்படுத்தணும் அப்படின்னா சிஎன்ஜி பொறுத்தவரை ஸ்டேஷன்ஸ் இருக்கணும், ஸ்டேஷனில் ஸ்டாக் இருக்கணும். நீங்கள் இருக்கிற இடத்துல அதான் பிரச்சனை, கொஞ்சம் நிறைய கிடைக்க மாட்டேங்குது. அது இருந்ததுன்னா சிஎன்ஜி வந்து சிட்டிக்குள்ளே அதிக ஓட்டம் இருக்குது, நான் டீசல் எடுத்தேன்னா எனக்கு டிபிஎஃப் பிரச்சனை வரும். அப்படிங்கும் போது பெட்ரோல் சிஎன்ஜி பெட்டர் சாய்ஸுங்க. அதுக்கடுத்து முக்கியமான பாயிண்ட்டு இன்சூரன்ஸ். நிறைய பேர் இன்சூரன்ஸ் பற்றி எங்கிட்ட கேட்டிருந்தாங்க, இதுக்கு ஒரு தனி வீடியோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. இப்போ இன்சூரன்ஸ்னு சொல்லி வரும்போதுங்க, ரொம்ப முக்கியமானது வந்து இன்னைக்கு கிளைம். இன்றைக்கி வந்து விபத்துங்கிறது ரொம்ப சாதாரணமாகி போச்சுங்க. முதல்ல வந்து ஆக்சிடெண்ட்டுங்கிறது ஆடிக்கொன்று அமாவாசை அன்னைக்கு ஒன்று நடந்துகிட்டு இருந்தது. இன்றைக்கி ஆக்சிடெண்ட்டுங்கிறது இந்த நான் பாலிமேன்ஸ் ஓப்பன் பண்ணாலே ஃபுல் ஆக்சிடெண்ட்டு தான். ஒரு நாளைக்கு 4, 5, 10 ஆக்சிடெண்ட் நடக்கிறதெல்லாம் தமிழ்நாட்டில் இருக்குது. சின்ன ஆக்சிடெண்ட் பெரிய ஆக்சிடெண்ட் வரைக்கும். இப்போது பாலிமேன்ஸ் ஓப்பன் பண்ணுறேன், பஸ்ஸு அடித்து பாதி பஸ்ஸுக்கு மேலே இல்லை, ஆக்சிடெண்ட்டு தான். இந்த மாதிரி அதில் முக்கிய ரொம்ப பங்கு வகிக்கிறது வந்து இன்சூரன்ஸ். இதில் நிறைய பேர் வந்து தவறு பண்ணிடுறாங்க. அந்த இன்சூரன்ஸில் வந்து மிக முக்கியமான பாயிண்ட்டு நீங்கள் சொல்லணும். இப்போ அதாவதுங்க, ஆன்லைன் வெர்சஸ் ஆஃப்லைன் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தேகம். இன்றைக்கி புதுசாக கார் வாங்கணும், நான் ஷோரூம்லேயே போட்டுக்குவா இல்லை வெளியில் போட்டுக்குவா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி இருக்குது. அப்படி நான் ஷோரூமில் போடுறேன் அப்படின்னு பார்த்தா எனக்கு வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆன்லைன் போர்ட்டல் நம்ம போய் செக் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த ஆன்லைன் போர்ட்டலில் ஷோரூமில் கொடுத்துருக்குறாங்கல்லங்க, இந்த ரிட்டர்ன் டு இன்வாய்ஸு, 0 டெப்ரிசியேஷனு, அப்புறம் நேச்சுரல் கிலோமீட்டர்ஸ் கவருங்க, பம்பர் டு பம்பர், இது எல்லாமே கொடுத்து
அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30,000 ரூபாய் வித்தியாசம் வரைக்கும். அது இன்னொன்று இருக்குமே, இன்ஜின் ப்ரொடெக்ஷன் கவரு, ஜீரோ டெப்ரிசியேஷனு, கன்சியூமபிள்ஸ் கவரு, இதெல்லாம் வேறு தனியாக இருக்குது. ஸோ இது எல்லாமே கொடுத்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30,000 வித்தியாசத்தில் கொடுத்துருப்பாங்க. அப்போ மக்களுக்கு என்ன கொடுக்க போகிறோம்னா, ஒரு 30,000 வித்தியாசம்னா அந்த 30,000 எனக்கு ஒரு வருஷத்துக்கான பெட்ரோல் காஸ்ட் அமையலாம், இல்லை 3 மாதத்தோட இஎம்ஐ அமையலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் பயன்படும். பட் என்ன அப்படின்னா, ஷோரூமில் சப்போஸ் ஆன்லைன்லேயும் ஷோரூமில் விசாரிக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் ஷோரூமில் ஒரு 5,000 4,000 டிஃப்ரென்ஸ்னால் ஓகே தான். என்னை பொறுத்த வரைக்கும் ஷோரூம் போகணும்னு தான் சொல்லுவேன். பட் ரொம்ப டிராஸ்டிக்காக இருக்குது, பாதி வித்தியாசம் இருக்குது அப்படிங்கும் போது அவங்க நீங்கள் டீலர்ஷிப்பில் கேட்கலாம். பட் இல்லை அப்படின்ற பட்சத்தில் வெளியில் ட்ரஸ்டபுளாக இன்றைக்கி நிறையா ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ் வந்துருச்சு. அது வந்து மக்களுக்கு குழப்பமாக இருக்குது, எதில் போய் தேர்ந்தெடுக்கிறது, எந்த இன்சூரன்ஸ் நம்புறது அப்படின்னு சொல்லி குழப்பமாக இருக்குது. அதுக்கு வந்து இவங்க ஒரு இது அனுப்பிச்சிருக்கிறாங்க, ஒரு லிங்க்கும் இருக்குது, அந்த கியூஆர் ஸ்கேன் இருக்குது. சரிங்க. அது வந்து பாலிசி பஜார் கீழே வேணால் சைடில் வேணால் அதை கொடுத்த பாலிசி பஜார். நீங்கள் அதுக்குள்ளே போனீங்கன்னா, பாலிசி பஜாருங்கிறது சொந்த இன்சூரன்ஸ் கிடையாது, மொத்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரமே இவங்க ஒரு டைப் போட்டிருக்காங்க. நீங்கள் அதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா புது வண்டிக்கு தனியாக, பழைய வண்டிக்கு தனியாக, நியூ கார்னு சொல்லி அவங்களே கொடுத்துருக்காங்க. நம்ம போய் என்ன கார் என்னதுன்னு போட்டாலே அவங்களே டக்குன்னு உடனே ரேட் சொல்லிடுறாங்க. ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனின்னு இல்லாமல் நிறைய இன்சூரன்ஸ் கம்பெனி லைனாக கொட்டேஷன்ஸ் இருக்கும். இப்போ வந்து ஹெச்டிஎஃப்சி இருக்குது, ஐசிஐசி லம்பார்டு இருக்குது, டாடா ஏஜி இருக்குது, A to Z எத்தனை இன்சூரன்ஸ் கம்பெனி இருக்குதோ டைப் கூட பண்ணியிருக்காங்க. நீங்கள் போய் இப்போ ஒரு புது வண்டி நீங்கள் போடுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ அப்ராக்சிமேட்டாக இது நீங்கள் இங்கிலீஷில் படிச்சிங்கன்னா தெரியும். இப்போ ஒரு அதாவதுங்க அவங்க போட்டிருக்காங்க பாருங்கள், ஒரு பிராண்ட் நியூ காருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காருக்கு 21+ கம்பெனிஸோட இன்சூரன்ஸ் டிஃப்ரெண்ட் ப்ரொவைடர்ஸோட லிஸ்ட்டு வச்சுருக்காங்க. அப்ராக்சிமேட்லி நீங்கள் மினிமம் ஒரு 30,000 வரைக்கும் மிச்சப்படுத்த முடியுது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு அர்பன் குரூசர் ஹை ரைடர் போகிறோம் அப்படின்னா 61,000 ரூபாய் இருக்குது கிட்டத்தட்ட. நார்மலாக வந்து காமனாக ஷோரூமில் கொடுக்குறது 61,000 ரூபாய் இருந்தாங்கன்னா இவங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 32,000 வரைக்கும் வருது. பாதிக்கு பாதி. அது நீங்கள் சொன்னீங்களா 30,000 ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 32,000 to 34,000 ரூபாய் வரைக்கும் நமக்கு வந்து இந்த இன்சூரன்ஸில் வந்து டிஃப்ரென்ஸ் அப்படின்றது இருக்குது. சரி, இதுதான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்சூரன்ஸ் ரெனியூ பண்ண போகிறீங்க பார்த்தீங்களா, அதில் கிட்டத்தட்ட வந்து 91% கிட்ட வந்து சேவ் பண்ணலாம் ரெனிவலில் மட்டுமே. அப்படிங்கும்போது ரெனிவல் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8,000 வரைக்கும் மிச்சமாகும்னு சொல்கிறேன். ரெனிவல் நமக்கு என்ன பெருசாக இருந்தால் போதுங்க, ஒரு அதுலேயும் உங்களுக்கு 8,000 மிச்சமாச்சுன்னா உங்களுக்கு பயங்கரமான ஒரு டிஃப்ரென்ஸ் இல்லைங்க. அது கொடுத்துருக்காங்க. எல்லாருமே கேட்குறது வந்து 24/7 கிளைம் கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா, ஏன்னா இப்போ நான் ஷோரூம் என்ன பண்ணுறேன், வண்டி அடிபட்டுதுன்னா கொண்டு போய் விட்டுட்டு கையெழுத்து போட்டு கேஷ்லெஸ்ஸாக பண்ணிடுறாங்க. அப்படிங்கும் போது இது ஆன்லைன்லேயுமே கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா இருக்கு. அடுத்துக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கேஷ்லெஸ் கிடைக்குமான்னு கேட்டிங்கனாலும் இருக்கு பண்ணுறாங்க. அதாவது இதில் நிறைய விஷயங்கள் மேக்ஸிமம் ஐடிவி வந்து நம்ம வந்து இதில் போட்டுக்க முடியுது. அது கூட ஒரு சில பேர் கேட்குறது என்னென்னா, இவி கார்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் போட முடியுமா? நிறைய பேருக்கு ஒரு கேள்வி வந்து வெளியே போட முடியுமா அப்படின்றது ஒன்று இருக்குது. பேட்டரி கவரேஜோட வெளியே போடுறாங்க, பம்பர் போடுறாங்க, எல்லாமே கவர் பண்ணி தான் போடுறாங்க. அப்புறம் ஒரு முக்கியமான வார்த்தையை சொல்லணும்னு நினச்சேன், தயவு செஞ்சு ஒரு ரெக்வஸ்ட்டாக வச்சுக்கிறேன், இன்சூரன்ஸில் எதுலேயுமே காம்ப்ரமைஸ் ஆகிடாதுங்க. ஏன்னா ஒரு சின்ன ஒரு கன்சியூமபிள் கவர் மிஸ் பண்ணோம்னா கூட நாளைக்கு நிறைய விஷயங்கள் செலவு வைக்க வேண்டிய வாய்ப்புகள் இருக்குது. ஜீரோ டிப்ரிசியேஷன் கம்பல்சரி போடுங்க, பம்பர் டு பம்பர், அப்போ தான் கவர் ஆகும். அப்புறம் ரிட்டன் டு இன்வாய்ஸ் நிறைய பேர் கேட்பீங்க. ரிட்டன் டு இன்வாய்ஸ், அதாவது ஃபுல் இன்சூரன்ஸ்னால் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, கார் அடித்தா நமக்கு அந்த ஃபுல் அமௌண்ட் நமக்கு வந்துடும், அந்த ஐடிவி வேல்யூ வந்து கம்ப்ளீட்டாக நமக்கு வந்துடும் நினைக்கிறாங்க. ஜீரோ டிப்ரிசியேஷன் போடணும், மேக்ஸிமம் ஐடி வேல்யூ நம்ம கொடுத்துருக்கணும், அப்புறம் ரிட்டன் டு இன்வாய்ஸ் போடணும். இதெல்லாம் போட்டால் தான் நமக்கு அந்த ஃபுல் இன்சூரன்ஸ் அப்படின்றது கிடைக்கும். அப்போது அதோட அவேர்னஸ் வேணும். இன்சூரன்ஸில் ஒவ்வொரு விஷயத்தையும் கேட்டு என்னென்ன இருக்குது அப்படின்றத கேட்டு அது என்ன பிரயோஜனம் அப்படின்றத கேட்டுட்டு கரெக்டாக போடுங்க. என்ன பொறுத்த வரைக்கும் அதை அந்த தெளிவாக போட்டுருக்குது பாருங்க இங்கிலீஷில். இந்த மாதிரி வந்து ஐடிவி வேல்யூ ரொம்ப முக்கியம். அவங்க வந்து ஜாஸ்தியாகவே போட்டு கொடுத்துட்றாங்க எப்போவுமே. ஏன்னா ஜாஸ்தியாக இருக்கு, ஏன்னா சில பேர் வந்து எங்களுக்கு அந்த இன்சூரன்ஸ் அமௌண்ட் கம்மியாக வருதுன்னு சொல்லி நிறைய பேர் கம்மியாக போட்டுடுறாங்க. அப்படி போடக்கூடாது. ஐடிவி வேல்யூ என்ன இருக்கோ நீங்கள் அதையே பேஸ் பண்ணி போடுங்க. ஒரு கொஞ்சம் அழகான ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கிறாங்க பாருங்கள் இதில். சாரி நான் பேசுகிற பண்ணிட்டு, அதாவது ஐடிவி வேல்யூ ஒரு பக்கம் இருக்கட்டும்,
நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி என்ஜின்குள்ளே போயிருச்சு அப்படின்னா கவரேஜ் எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது நிறைய பக்கம் பிரச்சனை இருக்குது. என்ஜின் ப்ரொடெக்ஷன் கவர் அப்படின்றது ரொம்ப முக்கியம், ஜீரோ டிப் முக்கியம், கன்சியூமபிள் கவர் முக்கியம். இந்த ஆடான்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கேட்குற அந்த என்ஜினில் தண்ணி புகுந்துச்சு பண்ண முடியும். நாளைக்கு ஒரு வெறும் ஒரு 2000 ரூபா தான் அதிகபட்சங்க. இந்த ஆடானுக்கு வெறும் 2000 ரூபா தான் சேர்த்து வரும். ஒரு 2000 ரூபாய்ங்கிறது 20 லட்சம் ரூபா வண்டி காப்பாற்றி கொடுக்குது. என்ஜின் போச்சுன்னா இதே போச்சுன்னா என்ஜின் போச்சுங்க, காரே போயிடுச்சு சொல்லுங்க. அப்புறம் 24 மணிக்கு நேரம் வந்து அந்த ரோட் சைடு அசிஸ்டன்ஸான சப்போர்ட்டும் வந்து இந்த இன்சூரன்ஸ் மூலமாக நான் கவர் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் தான் மேஜருங்க. இங்கே பாருங்கள், இன்னொன்று மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு XUV 3XO X5L வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் எவ்வளோ வருது அப்படின்னா இது எல்லாமே ஆட் பண்ணி நான் சொன்னேன், எல்லா இதையும் ஆட் பண்ணி 19,000 to 20,000 ரூபாய் கிட்டத்தட்ட. இதிலே வந்து 10,000லேருந்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு 20,000 வரைக்கும் சாதாரணமாக மிச்சப்படுத்த முடியுது. ஸோ அதாவது இது ஏன் நான் ஹைலைட் பண்ணி சொல்லணும்னா நிறைய பேர்த்துக்கு தெரியறது இல்லை. முடிஞ்சால் நீங்கள் அந்த லிங்க்கும் இதுவும் கொடுத்துருங்க. சைடில் அந்த QR கோட் லிங்க் கொடுத்துறீங்க. நீங்கள் ஜஸ்ட் சும்மா போய் அந்த ட்ரஸ்டபிள் லிங்க்கில் கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கான டிஃப்ரென்ஸ் தெரியும். அதாவது ஒவ்வொரு இன்சூரன்ஸ் பையராக போய் நீங்கள் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி பையர்கிட்ட நீங்கள் போகும்போது தே ஆர் பிளேயிங் லைக் ஒரு மீடியம் மாதிரி ப்ளே பண்ணுறாங்க. அப்போ சப்போர்ட் இன்னும் பெட்டராக இருக்குது. நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் போட்டிருந்தப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பிரான்ச் பாலிசி பஜார்லாம் இருக்கு இல்லைங்க, பாலிசி பஜார்லாம் கீழே கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நான் அந்த மாதிரி இன்சூரன்ஸ் அங்கே போட்டிருந்தேன். எனக்கு ஆன்லைன் சப்போர்ட் நல்லா இருந்துச்சு. நான் கால் பண்ணேன், எனக்கு வந்து அவங்களே வந்து டீலர்ஷிப்பில் பேசி அடுத்த ப்ராசஸை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா எல்லாத்துக்குமே இருக்கிற பயம் என்னென்னா நாம தான் சர்வே வேறு கூப்பிடணும், நாம தான் அடுத்தடுத்து எல்லாம் ஃபாலோ பண்ணணும், அந்த மாதிரி ஒரு பயமெல்லாம் இருக்கும் இல்லைங்க. அதை வந்து அவங்களே ஹேண்டில் பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கி ஒரு நம்ம பணம் அனுப்புகிற விஷயமே வந்து அந்த காலத்தில் நம்ம சொன்னோம் அப்படின்னா கையில் கேஷ் எடுத்துகிட்டு போகணும், எத்தனை லட்சங்களாலுமே. இன்றைக்கெல்லாம் ஆன்லைன் டக் இப்படின்னா எல்லாமே ஃபோனில் போகிற இடத்துல அந்த மாதிரி வந்து இவங்க நிறையா விஷயங்கள் வந்து சொன்னாங்க. இந்த மாதிரி எந்த இன்சூரன்ஸ் கம்பெனியாக இருந்தாலும் இன்றைக்கி ஆன்லைனில் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் நீங்கள் இது பண்ணாலும் உடனே ஸ்டெப் எடுத்து ஆக்ஷன் எடுக்கிறாங்க. இப்போ வந்து இந்த பாலிசி பஜார் கீழே இருக்கிற 21 கம்பெனி இன்சூரன்ஸ் கம்பெனி இருக்குது. அதில் உங்களுக்கு எது பட்ஜெட் கம்மி நீங்களே கம்பேர் பண்ணிக்கலாம். அதில் கம்பேர் பண்ணிக்கிற ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் அதிலோடு கம்பேர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது கம்மியாக வருதோ நீங்கள் அதில் பார்த்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எல்லா கவரேஜும் இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. ஒரு சில கம்பெனிஸ் வந்து ஒரு சில ப்ரொவைடர்ஸ் வந்து ஒரு சிலது கொடுக்க மாட்டாங்க, ஒரு சில பேர் கொடுத்துருப்பாங்க. அப்படிங்கும்போது அதை கம்பேர் பண்ணி அழகாக நீங்களே வந்து எவிடெண்டாக தெரிஞ்சுக்கலாம் எந்த இன்சூரன்ஸ் ப்ரொவைடர் நமக்கு பெஸ்ட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் யூஸ்டு கார் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா பேர் மாற்றுறீங்க, மாற்ற உடனே அந்த அன்னைக்கு எந்த வேலை இருந்தாலும் சரி உங்களுக்கு இன்சூரன்ஸை பேர் மாற்றணும். ஆமாம், நிறையா பேர் வந்து செகண்ட் ஓனர் பண்ணிவிட்டு வண்டி ஆக்சிடென்ட் ஆகி இன்சூரன்ஸ் தர மாட்டேங்கிறாங்க. அந்த மாதிரி வண்டி ஒரு பேரில் இருக்குது, அது இன்சூரன்ஸ் ஒரு பேரில் இருக்குது. பட் அந்த வண்டிக்கு தான் இன்சூரன்ஸ் இருக்குது. பட் என்ன இருந்தாலும் இன்சூரன்ஸ் வந்து நீங்கள் பேர் மாற்றலை அப்படிங்கிற அந்த இது வந்து இருக்குது. அதனால் தயவு செஞ்சு யூஸ்டு காரு வாங்கின உடனே பேர் மாற்றின உடனே இன்சூரன்ஸ் பேர் மாற்றிடுங்க, அது ரொம்ப முக்கியம். அப்புறம் அந்த நோ கிளைம் போனஸ் பற்றி பேசணும்னு நினச்சேன். நோ கிளைம் போனஸ் அதாவது இது வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 90% பேர் வந்து இதை பற்றின ஒரு புரிதல் கிடைக்காம இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் இந்த வருஷம் 2025 ஒரு என் காருக்கு இன்சூரன்ஸ் எடுத்திருக்கேன். அதை நான் எந்த விதமான கிளைமும் போடலைன்னா 2026 அந்த நோ கிளைம் அப்படின்ற போனஸ் வந்து ஒரு 5,000 ரூபாய் கிட்ட ஆட் ஆகும். நான் வந்து ஒரு 20,000 ரூபாய் பாலிசின்னு ஒரு 5,000 ரூபாய் கிட்ட ஆட் ஆகும். இப்போ 20,000 ரூபாய் எனக்கு மிச்சமாகுது. இதுவே ஒரு 4 வருஷம் 5 வருஷம் போகுதுன்னா அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20,000 ரூபாய் 25,000 ரூபாய் வரைக்கும் வந்திருக்கும். நீங்கள் சப்போஸ் உங்கள் காரை விற்கிறீங்க, அது வரைக்கும் நீங்கள் இன்சூரன்ஸை கிளைம் பண்ணலைன்னா நீங்கள் புதுசாக வாங்குற காரில் கூட அந்த நோ கிளைம் போனஸை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆமாங்க. இப்போ இந்த இதில் வந்து நம்ம தனியாக அந்த இது எப்படி இது பண்ணுறதுன்னு சொல்லி ஒரு வீடியோ இருக்குது. நான் வேணா உங்களுக்கு இங்கே போட்டு விட்றேன். ஈஸிங்க. ஜஸ்ட் நீங்கள் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துங்க, நேமு கான்டாக்ட் நம்பர் கொடுத்து வியூ ப்ரைஸஸ்ன்னு அடிச்சிங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் அழகாக வந்துருச்சா. ஐடிவி வேல்யூ செலக்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் நிறைய இன்சூரன்ஸ் ப்ரொவைடர்ஸ் இருக்காங்க. பூரா கீழே வருது, ட்ராப் டவுன் லிஸ்ட் இருக்குது. இதில் சைடில் பாருங்கள் எல்லா ஆடன்ஸு 0 டிப் 24/7 என்ஜின் ப்ரொடக்ஷன் கவர், கன்சியூமபிள்ஸு, கீ அண்ட் லாக் ரீப்ளேஸ்மெண்ட் அத்தனையும் கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம டிக் பண்ணிக்கலாம். டிக் பண்ணி யார் நமக்கு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். கம்பேர் பண்ணி பார்த்து எது உங்களுக்கு பட்ஜெட்டு வந்து உங்களுடைய இதுக்கு கரெக்டாக இருக்க போட்டுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஷோரூம்லேயும் விசாரிச்சுங்க. இந்த மாதிரி கேப்டர்ஸ் வந்து டைப் இருக்காங்களா என்ன எதுன்னு வந்து நீங்கள் ஷோரூம்லேயும் கேட்டுட்டு நீங்கள் இதில் ஓட்டிங்கன்னா உங்களுக்கு சில ஆயிரங்கள் வந்து மிச்சமாக இருக்குது, வாய்ப்பு இருக்குது. மேலேயே பாருங்கள் செலக்ட் ஐடிவி வேல்யூன்னு கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம ஐடிவி வேல்யூ செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம லிஸ்ட் ஒன் பண்ணிக்கலாம்.
அது முடிஞ்ச அந்த QR கோடு கொடுத்துற லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் இருக்கும், கமெண்ட்டையும் நான் வந்து பின் பண்ணிடுறேன். நீங்கள் போய் உள்ளே செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய இதை நீங்கள் முடிவு நீங்கள் டிசைட் பண்ணிக்கங்க. ஏன்னா நாங்கள் சொல்கிறேன்னு இருக்க வேண்டாம், ஏனுங்க நம்ம சொல்கிறேன்னு இருக்க வேண்டாம், நீங்கள் டிசைட் பண்ணிக்கங்க ஒருக்கா எதுன்னு பார்த்து உங்கள் முடிவு வந்து உங்கள் கையில் இருக்குது. உங்களுக்கு எது கரெக்டாக இருக்கும், உங்களுக்கு என்ன விஷயம் வந்து என்னென்ன ஃபேக்டர்ஸ் தேவை. இப்போ சென்னை மாதிரி ஏரியாவில் இருக்கிறாங்கன்னா கும்பிடு போட்டு அந்த இன்ஜின் ப்ரொடக்ஷன் அடிக்கடி, அதாவது வாரண்டிக்கு இன்சூரன்ஸுக்கு வித்தியாசம் இருக்குது. இப்போ என்ஜின் வாரண்டிக்கும் என்ஜின் இன்சூரன்ஸுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஸோ அதனால் வந்து இன்சூரன்ஸில் என்னை பொறுத்த வரைக்கும் எந்த விதத்துலையுமே காம்ப்ரமைஸ் ஆகாதீங்க. பார்த்து உங்களுடைய புது வண்டியை எடுத்து நீங்களும் சந்தோஷமாக இருங்க. வேறு சந்தேகங்கள் இருந்தால் வந்து நீங்கள் கீழே கமெண்ட்டில் கேளுங்க. நம்ம அடுத்த பாட்காஸ்ட்டில் நம்ம இதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக வந்து நம்ம வந்து பேசலாம். சரி, நன்றி, வணக்கம். நன்றிங்க.